இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு பச்சை பசேல்னு புல்வெளியில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் வசிச்சுட்டு வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு ஆடு தான் ரொம்பவும் தைரியமானது. எப்பயுமே ஆட்டு மந்தையை ஆபத்தான ஓநாய்கள் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கு. அந்த மந்தையில் இருந்த ஒரு குள்ளநரிக்கு இந்த ஆட்டோட செல்வாக்கை கண்டு பொறாமை. எப்படியாவது இந்த ஆட்டை இந்த கூட்டத்திலேருந்து விரட்டிடணும் அப்படின்னு ஒரு அவதூறு திட்டத்தை தொடங்குது. இந்த நரி மற்ற ஆடுக கிட்ட போய், அந்த ஆடு எப்பயுமே தனியாகவே காட்டுக்க போகுது, அது ஓநாயை கூட ஏதோ ரகசிய ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம் போல தெரியுது அப்படின்னு ரகசியமாக சொல்லுது. ஒரு தடவை அந்த ஆடு ஒரு ஓநாயை விரட்டி அடிக்கும்போது இந்த நரி மற்ற ஆடுக கிட்ட போய், பாருங்க நான் சொன்னேன்ல, இந்த ஆடு ஓநாய்கிட்ட எப்படி விளாண்டுட்டு இருக்கு, நம்மளெல்லாம் எப்படி ஏமாத்துதுன்னு பாருங்க அப்படின்னு போய் சொல்லுது. மெல்ல மெல்ல இந்த ஆடுகளும் அந்த ஆட்டை ஓநாயோட நண்பன் அப்படின்னே நம்ப தொடங்கிட்டாங்க. கடைசியாக அந்த ஆடு ஆட்டு மந்தையிலிருந்தே துரத்தப்படுது. அந்த ஆடு போன அடுத்த நாளே ஓநாய்கள் அந்த மந்தையை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அந்த ஆடுகளுக்கு புரியுது, இந்த நரி சொன்னது பொய், அந்த ஆடு தான் தங்களோட உண்மையான பாதுகாவலன் அப்படின்னு. அப்போ தான் அதுகளுக்கு புரியுது. ஆனால் அதுக்குள்ளே காலம் கடந்து போயிடுச்சு. இதுதான் ஸ்மேர் கேம்பெயின். ஸோ டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ ஹியர். எ ஸ்மேர் கேம்பெயின் யூசஸ் யுவர் ஃபியர் டு டிஸ்ட்ராய் அ குட் பர்சன். கேட்குறதெல்லாம் அப்படியே நம்பாதீங்க. ஒரு நல்லவங்களை அழிக்க உங்கள் பயத்தையே ஆயுதமாக பயன்படுத்துறது தான் அவதூறு பரப்புரை. இந்த ஸ்டோரி எதோட ரிலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.